பிடி சார் 2024ல தமிழ்ல தியேட்டர் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் ஃபீல் குட் டிராமா மூவி. கார்த்திக் வேணுகோபால் இந்த படத்தில் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹிப்பாபாதி, காஷ்மீர் பரதேசி, பிரபு, தியாகராஜன் மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஹிப்பாபாதி ஒரு ஸ்கூல்ல பிடி டீச்சராக ஒர்க் பண்ணுவாங்க. ஹீரோயின் அதே ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு தூரம் பார்த்துக்கோங்க, பேசிக்குவாங்க, அப்படியே லவ் ஏற்பட்டுரும். சரி அப்படின்ட்டு அப்படியே நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிடும். அந்த சமயத்தில் ஹீரோவுடைய பக்கத்து வீட்டுக்கார ஒரு பொண்ணு வந்து காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஏற்பட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கும். உடனே நம்ம ஹீரோ இந்த பிரச்சனையில் இறங்குவார். இந்த சம்பவம் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனை ஹீரோட லைஃப்பில் வரும். இப்போ இந்த பிரச்சனைலாம் நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணுறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வளனை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹிப்பாபாதி அவங்களுடைய கேரக்டர் தான். அவங்களுடைய ஸ்கிரிப்ட், அவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஹீரோ அப்படியே அதிரடியாக இறங்க மாட்டார், அப்படியே பயந்துக்குவார். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே பயமுறுத்தி வளர்த்துக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதை வச்சு நிறைய காமெடியெலாம் பண்ணியிருப்பாரு. அப்படியே லவ் பண்ணுறது அப்படின்ட்டு அவருடைய அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிடுவார். அந்த தாட், அந்த இது நல்லா இருக்கு. அதோட ஹீரோயின் அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி படத்தில் நடிச்ச எல்லாருமே பிரபு சார் அண்ட் பாக்யராஜ் சார் இப்படி எல்லாருமே வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓரளவு காமெடியால் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லாமல் கதைக்கு அவங்க வரவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி காமெடியாலே நம்மளை ஓரளவுக்கு அப்படி சிரிக்க வச்சிருப்பாங்க. ஓரளவு காமெடியை எடுபட்டுருக்கு. ஹிப்ஹாப் தமிழ் அவங்களுடைய மியூசிக் சூப்பராக இருக்குது. ஒரு சில பாட்டில் நல்லாவே வந்திருக்கு. மாதேஷ் மாணிக்கம் சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குது. அந்த கோர்ட்டு சீன்ஸ், அந்த பள்ளி வளாகம், காலேஜ் இப்படி இப்படின்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு செட்டு போட்டு எடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தா ரியாலிட்டியாக இருக்கும். ஹை குவாலிட்டியான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காரு. கிளைமேக்ஸ் சொல்லி ஆகும். ஏன்னா ஒரு ட்விஸ்டான ஒரு செமையான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸா அப்படிங்கிறது தான் இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக செட் ஆயிருக்கு. இந்த படத்தோட மைனஸ்னாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு காமெடி கொடுத்துருக்காங்க. ஆனால் காமெடி ஓரளவு எடுபட்டு இருக்கு, ஓரளவுக்கு கிரஞ்சாக இருக்குது. அதுவும் நம்ம ஹிப்ஹாப் தமிழாக ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணுவாங்க. என்னையாவது இது மாதிரி கிரஞ்சி காமெடியில் அப்பப்போ வருது. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபில் பார்த்து பழக்கப்பட அதே கதையாக மாறிடுது. இவர் ஏற்கனவே பயந்த சுபாவம், திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்ஷன் அவள் தான் எடுப்பார். அதுக்கடுத்து எமோஷன்ஸ் தான் சுத்தமாகவே இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கணும். எனக்கு கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ்லாம் இன்னும் நாங்கள் எதிர்பார்க்கும் பாஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. சூழ்நிலை 5 வயசு பொண்ணுலேருந்து 50 வயசு பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு நடக்கின்ற அந்த மாதிரியான குற்றங்கள் இப்படி தான் நடக்குதுப்பா. இதை வந்து யாருமே வந்து கண்டுக்கிறதில்ல, அப்படியே தாண்டி போயிடுறாங்க. ஒருத்தர் மேலே பழிதான் அதிகமாக சுமத்துறாங்க. அது இருக்கக்கூடாது அப்படி ஒரு நல்ல கருத்தை டேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. அது ஓகே தான். ஆனால் அவர் கன்வே பண்ண விதம் ரொம்ப லாங்காக போயிடுச்சோ அப்படின்னு தான் தோணுது. செகண்ட் ஹாஃப்லாம் அட்வைஸ் அப்படின்ட்டு கோர்ட்டு சீன் அப்படின்ட்டு கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணியிருக்கலாம். அது கோர்ட்டு சீன்ஸாக ஒரு சில நல்லா இருக்குது, ஒரு சில சீன் என்னடா இது ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, என்னங்கடா முடியும் அப்படின்னு வந்து இருக்குது. அதனால் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மெசேஜ் எதுவுமே இல்லை. முதல்ல படம் சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்கள் கவி பாரதி.